இது குழந்தைங்கங்கிறதுனால அவங்க எதுவும் சொல்ல போறதில்ல. அவங்களுக்கு வர சின்ன சின்ன சிம்ப்டம்ஸ் வச்சு நம்ம டாக்டராவோ, இல்ல பேரண்ட்ஸாவோ என்னவா இருக்கும்னு பார்த்து கண்டுபிடிக்கிறதுனால தான். நான் சொல்ற பிளட் கேன்சர் டைப் வந்து இது லுக்கீமியா. லிம்போமாங்கிறது நெறிக்கட்டியில வரக்கூடியது. இன்னொரு டைப் ஆஃப் பிளட் கேன்சர் இருக்கு மைலோமா. அது மோஸ்ட்லி ஓல்ட் ஏஜஸ்ல தான் வரும். ஸோ யங் ஏஜ்ல வரக்கூடியதுல முக்கியமா லுக்கீமியா, லிம்போமா. லிம்போமாங்கிறது நெறிக்கட்டியில குறைவடையோட அது செப்பரேட் கேட்டகரி. இந்த லுக்கீமியா தான் வந்துட்டு நம்ம பியூரா சொல்லக்கூடிய ரொட்டீனா வழக்கமா சொல்லக்கூடிய பிளட் கேன்சர் அப்படிங்கிறது இந்த லுக்கீமியா தான். அதில் ஏஎம்எல், சிஎம்எல் இந்த 2 முக்கியமான வெரைட்டி இருக்கு. மைலாய்ட் செல்ஸ் அதாவது உங்களோட WBC செல்ஸ்லாம் வந்துட்டு அப்நார்மலா இருக்கிறனால அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வருதுன்னு போய் காட்ட போய், இல்ல வாய் புண்ணு வருது, இல்ல வயிறுல வீக்கமா இருக்கு இப்படின்னு நீங்க காட்ட போய் டாக்டர் செக் பண்ணிட்டு டவுட்டா இருக்குன்னு பிளட் டெஸ்ட் எடுத்து, அதில் பெரிஃபரல் ஸ்மியர் பார்த்து, அதில் WBCலாம் அப்நார்மலா இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராசஸ் தான். சில வகையான பிளட் கேன்சர்ஸ் வந்து நம்ம முழுசா குணப்படுத்த முடியும். மோஸ்ட்லி அந்த பிளட் கேன்சர்ஸில் நம்மளோட பிளட் செல்ஸில் இருக்கிற ஸ்டெம் செல்ஸே ப்ராப்ளமா இருக்கிறனால, மோஸ்ட்லி அதில் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் போகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்னா உங்கள் மேரோ உங்களோட அந்த பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல இருக்க மேரோவில் இருக்க செல்ஸே டோட்டலாக கீமோ கொடுத்து இரேடியேட் பண்ணி அந்த செல்ஸ் எல்லாம் கொண்டுட்டு அதே மாதிரி அதே பிளட் டைப்பில் உதாரணத்துக்கு பி பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ்னா அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற பிளட் செல்ஸை வேற யாராவது மேரோலேருந்து கொடுத்து அதை உடம்புல ஏற்றுறது மூலமாக கேன்சர் செல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.